Hi friends, welcome to Vallamai IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா The Poem of Adventure, The Age of Chivalry அப்படிங்கிற போயம் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த போயமோடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். யாராவது வந்து பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த போயமோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் பார்க்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா? The adventures hide themselves அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அதாவது சாகசங்கள், வீர தீர செயல்கள் அப்படின்னு சொல்லியிருப்போமா. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களா, ஹைட் தெம்செல்ஸ். ஹைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹியூமனோட குவாலிட்டி. அதை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ்க்கு கொடுக்கறதுனால இது பர்சானிஃபிகேஷன், சரியா? ஏன் அப்படின்னா ஹியூமன் குவாலிட்டி தான் வந்து ஹைடு. ஹைட் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் குவாலிட்டி. நம்ம தான் வந்து என்ன பண்ணுவாங்க, மனுஷங்க தான் வந்து பார்த்திங்கன்னா போய் மறையிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் அட்வென்ச்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களா, அப்போ இது உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன். அடுத்து பாருங்கள், தே ஆர் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வென்ச்சர்ஸ்க்கு வந்து பல பல வடிவங்கள், பல பல உருவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது உங்களுக்கு என்ன அப்படின்னா மெட்டஃபர். ஏன் அப்படின்னா கம்பேர்டு டு டிஃப்ரெண்ட் ஷேப், ஒவ்வொரு விதமான வடிவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கூட கம்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த லைன் என்ன அப்படின்னா மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் மெட்டஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் இமேஜரி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பலவிதமான வடிவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதெல்லாம் வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அப்போ கற்பனை பண்ணி பார்த்தா நமக்கு வந்து அது இமேஜரி. அப்போ இது என்னென்னா விஷுவல் இமேஜரி உங்களுக்கு, சரியா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஆல் ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க, தே யாருன்னா அட்வென்ச்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு எண்டிங் அப்படின்னா எக்ஸலண்ட் எண்டிங் அப்படின்னா ஒரு ஹியூமனுக்கு தான் அந்த குவாலிட்டி இருக்குது. மனுஷங்களோட வாழ்க்கையில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை தான், அவங்களோட லைஃப் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி. அவங்களுக்கு தான் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான எண்டிங்லாம் வந்து அவங்களோட லைஃப் தான் இருக்கும். ஹியூமன் லைஃப்க்கு தான் வந்து ஒரு எக்ஸலண்ட் எண்டிங் இருக்கும். இங்கே வந்து அட்வென்ச்சர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்களா, அப்போ இங்கே தே அப்படின்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர்ஸ்க்கு சொல்லியிருக்கிறதுனால இதுவும் உங்களுக்கு என்ன அப்படின்னா பர்சானிஃபிகேஷன். அடுத்தது பாருங்கள், இங்கே எக்ஸலண்ட் எண்டிங் இஇ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகுதா, அப்போ இது உங்களுக்கு அலிட்ரேஷன். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும், சரியா? அடுத்தது பாருங்கள், see the world in an extraordinary special way அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தை யார் வந்து ஒரு ஸ்பெஷலாக பார்ப்பாங்க அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ் யாரெல்லாம் செய்கிறாங்களோ, வீர தீர செயல்கள்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி வேல பார்ப்பாங்க. நம்ம வந்து போயம் நடத்தும் போதே சொல்லியிருப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹிமாலயா மேலே நம்ம ஏறணும் அப்படின்னா அங்கே போகும்போது தான் அதோட அழகு நமக்கு தெரியும், இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. அப்போ அவங்களுக்கு தான் இந்த உலகமே வந்து ஒரு ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராடினரியாக அழகு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து உங்களுக்கு ஹைப்பர்போல். எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்காங்களா, மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? அழகாக இருக்கும்னு தெரியும், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த லைன் வந்து ஹைப்பர்போல். ஹைப்பர்போல் இல்லை அப்படின்னா சி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இமேஜினரி பண்ணி பார்க்கலாம், கற்பனை பண்ணி பார்க்கலாம்ல. உலகமே அழகாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ அது ஒரு இமேஜின் வந்து பண்ண முடியுதுல்ல. அப்போ இது வந்து உங்களுக்கு இமேஜரி அப்படின்னு சொல்லலாம். ஹைப்பர் போல் இருந்தால் ஹைப்பர் போல் இடுங்க, அப்படி இல்லை இமேஜரி கொடுத்துருந்தா இமேஜரி இடுங்க, சரியா? ரெண்டுமே ஒரே ஆப்ஷனில் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது பாருங்கள், அண்ட் ஆஸ்க் தெம் டு எம்பரஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட, அட்வென்ச்சர்ஸ் கிட்ட போய் கேளுங்க, அட்வென்ச்சர்ஸை உங்களுக்குள்ளே வந்து எம்பரஸ் பண்ண வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் குவாலிட்டி நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ்க்கு கொடுத்துருக்கிறதுனால பர்சானிஃபிகேஷன். இந்த போயமில் நிறைய உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன் லைன் தான் வரும், சரியா? அண்ட் யூ கேன் ஆல்சோ இமேஜின் தட் யூ ஆர் டிரான்ஸ்பரண்ட். இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட், உங்களுக்குள்ளே யார் வேணால் உள்ளே போகலாம். இப்போ தண்ணி தான் வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா ஒளி வந்து ஊடுருவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான மீடியமாக வச்சுக்கிட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் அப்படின்னா அது இமேஜரி. அடுத்தது பாருங்க, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபீல் த விண்ட் ஸ்ட்ரீம் த்ரூ யூ அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ வந்து மனுஷங்க தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும், அப்படி தானே? அவங்க தான் வழி பார்த்து போக முடியும். அப்போ விண்டை வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊடுருவ சொல்கிறாங்க. ஊடுருவ சொல்கிறாங்க அப்படின்னா விண்டை வந்து மூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன், சரியா?
அடுத்தது போகலாமா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஆர் இமேஜின் தேர் ஆர் டைனி லிட்டில் விங்ஸ் ஆன் யுவர் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி ஒரு டைனி விங்ஸ் இருக்க மாதிரி, ஒரு சிறகுகள் இருக்க மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால இதுவும் உங்களுக்கு இமேஜரி. அப்படி இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு மெட்டஃபர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இமேஜரி கொடுக்கல அப்படின்னா இது உங்களுக்கு மெட்டஃபர். ஏன் அப்படின்னா கம்பேர்டு டு மூமெண்ட் ஆஃப் ஃப்ளையோடைய மூமெண்ட்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க. அது எப்படி வந்து ஃப்ரீடம் அப்படின்னு நாங்கள் இங்கே வச்சுக்கலாம். சரியா? கம்பேர்டு டு ஃப்ரீடம், அதாவது இப்போ ஒரு பறவை இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க பறக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பறப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி நமக்கும் பின்னாடி சிறகுகள் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளும் நம்மளோட ஃப்ரீடமாக ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இங்கே கம்பேரிசன் கொடுத்துருக்கிறதுனால இது உங்களுக்கு மெட்டஃபர். சரியா? அடுத்தது போகலாமா? இப்போ இந்த 2 பேராகிராஃபில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாமா? மேபி லைஃப் இட் செல்ஃப் இஸ் ஒன் பிக் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்களா? வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெரிய அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ லைஃபை கம்பேர்டு டு அட்வென்ச்சர். அப்போ உங்களுக்கு இந்த லைன் என்ன அப்படின்னா மெட்டஃபர். ஏன் அப்படின்னா லைஃப் இஸ் கம்பேர்டு டு அட்வென்ச்சர். ஒரு அட்வென்ச்சர் கூட லைஃப்பை கம்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த லைன் என்ன அப்படின்னா மெட்டஃபர் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், இஃப் ஒன்லி யூ ஹாவ் த கரெக்ட் ஷேட்ஸ் ஆன், அதாவது கரெக்டான ஷேடை நீங்கள் அதில் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு இது வந்து பெரிய அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ இங்கே ஷேட்ஸ் அப்படிங்கிற வேர்டு யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சிம்பாலிசம். ஒரு வேர்டை தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்காக ஒரு வேர்ட் போட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அது சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான பெர்ஸ்பெக்டிவில் கரெக்டான ஆட்டிடியூடில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைஃபே வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ எங்கள் ஷேட்ஸ் அப்படிங்கிறது இங்கே யாரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அதை வச்சு தான் வந்து நம்மளோட லைஃபே வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வென்ச்சராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஷேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு யாரை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவும் நம்மளுடைய ஆட்டிடியூடையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால அந்த லைன் வந்து உங்களுக்கு சிம்பாலிசம். சரியா? அடுத்தது பாருங்கள், பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் வென் கிங்ஸ் வேர் போல்ட் வித் ஸ்வாட் ஆர் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னா அல்யூஷன். அல்யூஷன் அப்படின்னா என்னென்னா இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ். டைரெக்டாக பண்ணாமல் இன்டைரக்டாக ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பர்சனையோ இல்லைனா வந்து ஒரு ஈவெண்ட், ஹிஸ்டாரிக்கலாக ஏதாவது நடந்திருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டையோ இல்லைனா ஒரு பிளேஸையோ வந்து உங்களுக்கு இன்டைரக்டாக வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அதுதான் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா அல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். இப்போ பைபிளில் இதை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஜீசஸை பற்றி சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு சொல்கிறாங்க, அங்கேருந்து போர் வீரர்களை பற்றி சொல்கிறாங்க, அவங்க பண்ண விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை வந்து யோசித்து பார்க்குறாங்க. அதாவது முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை ஞாபகப்படுத்துகிறாங்க, யாராவது சொன்ன ஒரு நல்ல மொழிகளை வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் நீங்கள் அல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்களுக்கு இந்த லைன் என்ன அப்படின்னா அல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லணும். அதுக்கடுத்து பாருங்கள், இன் ஆர்மர் ஸ்டார்ட் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா? இது வந்து ஐரானி. ஐரானி அப்படின்னா இப்போ எப்படி நம்ம சொல்லுவோம்ல வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஆர்மர் அப்படின்னா அங்கே நம்ம சண்டை போடுற இடம், அங்கே போய் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ இந்த லைன் வந்து ஒரு முரண்பாடாக இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஐரானி அப்படின்னு வந்து சொல்லணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் ஜுவல்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு அல்யூஷன். ஏன்னா ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அது வந்து அல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லணும். இந்த லைனும் உங்களுக்கு அல்யூஷனில் தான் வரும். சரியா? when to fight for a righteous cause. righteous cause அப்படிங்கிறது என்னென்னா சிம்பாலிசம். இப்போ என்ன சொன்னோம், ஒரு வேர்டை போட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோமா, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க, அந்த விஷயத்துக்கு பதிலாக உங்களுக்கு அந்த விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரே வேர்டில் போட்டாங்கன்னா அதுதான் சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைட்டியஸ் காஸ் அப்படின்னா ஒரு போர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் நடந்த போர்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உண்மையான காரணத்துக்காக தான் இருக்கும். அப்போனா என்ன இருக்குன்னா ஒரு மொராலிட்டி, ஒரு நியாயமாக இருக்கும். அதாவது என்னென்னா மொராலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ்.
ஒரு ஜஸ்டிஸாகவும் ஒரு அதாவது நியாயத்துக்காகவும் ஒரு மொராலிட்டி அப்படின்னா ஒரு நேர்மை அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் சண்டை போடுவாங்க. தேவையில்லாத விஷயத்துக்காக சண்டை போட மாட்டாங்க. ஏதோ ஒரு நீதியை நிலைநாட்டுறதுக்காக தான் சண்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரைட் அப்படின்றது என்னங்க ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஜஸ்டிஸ் அண்ட் மொராலிட்டி. அதனால் இந்த லைன் உங்களுக்கு சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லணும். ஒன் டிட் கெயின் கன்சிடரபிள் அப்ளாஸ். கன்சிடரபிள் அப்ளாஸ் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு மெட்டஃபர். ஏன் அப்படின்னா கம்பேர்டு டு ப்ரைஸ், ஒருத்தவங்களை நம்ம புகழறோம் இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இங்கே கம்பேரிஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம புகழற அந்த அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம புகழ்ச்சி கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்போம், அந்த மாதிரி விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக சண்டை போடும்போது அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ப்ரைஸ் பண்ணுற அந்த விஷயத்தை இங்கே சொல்கிறதுனால அதை தான் இங்கே அப்ளாஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த லைன் வந்து உங்களுக்கு மெட்டஃபர். சரியா, அடுத்த லைன் பார்க்கலாமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இட் வாஸ் மெயின்லி ஃபார் ஷோ லவ் அண்ட் க்ளோரி. அதாவது 3 வார்த்தை கொடுத்துருக்காங்களா, லவ், ஷோ, க்ளோரி, இந்த மாதிரி ஒரு 3 வார்த்தை கொடுத்தாலே அதை நம்ம ட்ரையட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அடுத்தது பாருங்க, டு கேப்சர் த ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மெய்டன் விச் வாஸ் த மோஸ்ட் டிசைடு ப்ரைஸ் லேடன். அதாவது மெய்டன் அப்படிங்கிறது என்னன்னா உமன், அதாவது ஒரு அழகான பெண்களை வந்து அவங்க கல்யாணம் முடிப்பாங்க. அந்த காலத்திலலாம் பெண்களுக்காக தான் சண்டை போடுவாங்க. போர் வீரத்தில் தன்னுடைய தகுதியை காமிக்கணும், தன்னுடைய திறமையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போர் பண்ணுவாங்க. நான் வந்து ஒருத்தான பர்சனா இல்லையா அப்படின்றத காமிக்கிறதுக்காகவே அப்பெல்லாம் வந்து நிறைய போர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அது வந்து எதுக்காகனா இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய அதுக்காக ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ போன லைன்ல அப்ளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைஸ், அவங்களுக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல. இந்த மாதிரி வந்து மெய்டன் அப்படின்னா ஒரு உமன் வந்து அவங்களுக்கு ப்ரைஸாக கிடைப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மெட்டஃபர், அதாவது கம்பேர்டு டு ப்ரைஸ், ஒரு ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான். அதனால் இந்த லைன் வந்து உங்களுக்கு மெட்டஃபர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா they would strike heavy blows அப்படின்னு சொல்கிறாங்களா. அவங்க கூட இருக்க அவங்களோட ஆப்போனண்ட்டை, அவங்களோட எனிமி, ஃபோனா எனிமின்னு பார்த்துருப்போம், அவங்களோட ஆப்போனண்ட்டையும் அவங்க ஃபோவையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடித்து தும்சம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஹெவி ப்ளோ அப்படின்னா பயங்கரமாக சண்டை போடுவாங்க அப்படின்னு எக்ஸாஜரேட் பண்ணுறது. அப்போ ஹெவி ப்ளோ அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஹைப்பர் போல். ஹெவி ப்ளோ அப்படிங்கிறது ஹைப்பர் போல். சரியா, அடுத்தது பார்க்கலாமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா as crowds watched with abated breath. abated breathனா இவ்வளோ பிரச்சனை அங்கே நடக்கல, சண்டை நடக்குது, வாழ்வா சாவா அப்படிங்கிற அளவுக்கு அங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பிரச்சனை நடந்தால் அங்கே சுற்றி இருக்க கூட்டங்கள் அப்படியே மூச்சே விடாமல் பெருமூச்சு விடுவாங்க சொல்லலாம். abated breath அப்படின்னா இழுத்து அப்படியே பெருமூச்சு ஷாக்காக வந்து அங்கே இருக்க கூட்டங்களில் இருக்க மக்கள்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஷாக்கோட பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் உங்களுக்கு ஹைப்பர் போல். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த பேக் ஆஃப் டேஸ் ஆஃப் war அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதா. அப்போ உங்களுக்கு இது என்ன அப்படின்னா அல்யூஷன். சரியா, அப்போ இந்த லைனும் உங்களுக்கு என்ன அப்படின்னா அல்யூஷன். அப்புறம் இங்கே பாருங்கள் லைஃப் அண்ட் டெத் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஒரு லைனில் 2 ஆப்போசிட் வேர்ட் நடுவில் கரெக்ஷன் வச்சு வந்திருக்கு. அப்போ இது உங்களுக்கு ஆன்டிதீசிஸ். சரியா, அடுத்து பாருங்க such issues at hand the knights would juggle. juggle அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்ம 2-3 பேனர் தூக்கி போட்டு நம்ம கேட்ச் பிடிச்சி மாயாஜாலம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து ஜகிள். இந்த இடத்துல வந்து அதை கம்பேர் பண்ணதுனால இது உங்களுக்கு மெட்டஃபர். அட்வென்ச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஜகிள் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. சரியா, கம்பேர்ட் டு ஜகிள் அப்படின்னா என்னன்னா மெனி டேஞ்சர்ஸ், நிறைய பந்துக்களை தூக்கி போட்டு அந்த பண்ணுற அந்த மாயாஜலத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜகிள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஏன் இந்த வேர்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு வீரர்கள், போர் வீரர்கள் அங்கே சூழ்ந்திருக்க அந்த சுற்றுச்சூழல் இருக்குல்ல, அவங்க போர் பண்ணுற அந்த இடத்துல நிறைய டேஞ்சர்ஸை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரே இடத்துல இருந்தால் அவங்களுக்கு டேஞ்சர் வரும், சுற்றி பல டேஞ்சர் அவங்களுக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி மெனி டேஞ்சரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஜகிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கம்பேரிசன் பண்ணுறாங்க, ஜகிளை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மெனி டேஞ்சர். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் வீரர்களுக்கு நிறைய சோல்ஜர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இது உங்களுக்கு கம்பேரிசனாக அப்போ மெட்டஃபர் அப்படின்னு வந்து சொல்லணும். சரியா, அடுத்த லைன் பாருங்கள், அண்ட் ஃபைட்டிங் ஃபார் their country, faith and king. அதாவது அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் ஏன் ஃபைட் பண்ணுறாங்கன்னா அவங்க கண்ட்ரிக்காக,
அவங்க ஃபெய்த்துக்காக, அவங்களோட கிங்குக்காக அப்படின்னு இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 வருதா, அப்போ இது ட்ரையாட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எஃப் ரிப்பீட் ஆகுதா, அப்போ அலிட்ரேஷன். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா those nights is shining armor do now all seem அப்படின்னா எல்லாரும் பார்க்கறது, seem அப்படின்றது விஷுவல் இமேஜரி. சரியா? அடுத்து இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா a legacy of tales. legacy of tales அப்படின்றது என்னன்னா ஸ்டோரி தானா. என்ன ஸ்டோரி அப்படின்னா ரிச் ஹெரிட்டேஜ். அந்த காலத்தில் நடந்த, அப்போ வந்து நமக்கு நிறைய சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களோட ஸ்டோரியில் நம்ம இப்போ படிக்கும்போது நமக்கு ரொம்ப அதை படிக்கவே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்கள வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக இருக்குமா. அப்போ லெகசி ஆஃப் டெய்ல்ஸ் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுறதுனால இந்த லைன் உங்களுக்கு என்ன அப்படின்னா மெட்டஃபர். என்ன மேம் கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டோரி ஆஃப் ரிச் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விர்ச்சு அண்ட் வைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்டிதீசிஸ். 2 ஆப்போசிட் வேர்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து ஆன்டிதீசிஸ். அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி யூஸ்வலி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் டைம் அண்ட் அகெயின். அதாவது ஹிஸ்ட்ரி அப்படின்றது பழைய முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட், அது வந்து திரும்ப வந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ இதில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி நடந்த மாதிரி இப்போ இருந்துச்சுன்னா நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்மளுடைய பங்களிப்பு நாட்டுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போயமில் பார்த்துருப்போம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ட் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று கிடையாது. எனக்கு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியால் எதுவும் பண்ண முடியாது. அப்படி தானே ஹியூமனுக்கு தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இன்டென்ட் அண்ட் ஆக்ஷன் இருக்கும். அப்போ இது உங்களுக்கு என்னன்னா பர்சானிஃபிகேஷன். என்ன பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்களாம், இன்டென்ட் இருக்கு அண்ட் ஆக்ஷன். ஹிஸ்ட்ரி வந்து ஆக்ஷன் பண்ணும், திரும்ப வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் சிவல்ட்டியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.